ஒரு நல்ல மூடு இருந்துச்சுன்னா அந்த நாட்களே நமக்கு ரொம்ப நல்லா அமையும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம ஃபேமிலி கூட, இல்லை நம்ம வேலை செய்கிறவங்க கூட ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு ஏற்படும். ஆனால் நம்ம மூடு கொஞ்சம் சரியில்லைனா கூட அந்த நாட்களே நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். நம்மளுக்கு எந்த வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறம் யார் கூட பேசுறதுக்கு கூட நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறமா நம்ம இந்த நாட்களே சரியில்லைன்னு சொல்லி நம்ம அந்த நாட்கள் மேலே நம்ம ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் ரீசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சில செயல்கள் நம்ம செய்கிறதுனால நம்ம மூட் ரொம்ப நல்லா வச்சுக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம மூட் நல்லா வைக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பழங்காலத்தில், அதாச்சும் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஒரு மார்க்கஸ் ஆர்லியஸ்னு ஒரு பேரரசர் இருந்தார் ரோமில். அவருக்கு இந்த ரோமே கட்டுப்படுத்தணும். அவருக்கு நிறைய எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இயற்கையாகவே ஒரு சுறுசுறுப்பான ஒரு உயிரினம்னு அவர் சொல்கிறாரு. நம்மளை எறும்போடையும் அப்புறம் தேனீக்களோடையும் நம்மளை கம்பேர் பண்ணுறாரு. எப்படி எறும்பு சுறுசுறுப்பாக அதை வேலை முடிக்குமோ, அப்புறம் தேனீக்கள் அதை வேலை கச்சிதமாக அதை முடிக்குமோ, அதே மாதிரி தான் நாமளும் சொல்கிறாரு. நம்ம அதே மாதிரி உயிரினம் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம பாடி இயற்கையாகவே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடம்பு இருக்குது. ஸோ சயின்டிஃபிக்காக பேசினா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. நம்ம ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணால் கூட நம்ம அந்த நாட்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நிறைய ரிசர்ச் சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் எது வேணால் இருக்கலாம். இது ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் ஈடுபடுது. என்னென்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட விஷுவல்ஸ் அப்புறம் சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் நம்மளோட பாடியில் பிளட் பம்ப் ஆகும். அப்புறம் என்டார்ஃபின் சொல்கிற ஒரு கெமிக்கல் நம்ம பிரெயினில் வருதுனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ யார் அவங்க உடம்பை ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக என்ன ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போய் பச்சை தண்ணியில் குளிச்சு பாருங்கள். நம்ம பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் நம்ம மூட் கூட ரொம்ப நல்லாவும் நிறைய ரிசர்ச் கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ ரொம்ப சோகமாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஷவர் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பவுமே பச்சை தண்ணியில் இப்படி குளிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காலிலேருந்து ஊற்றிக்கின்னு அப்புறம் நீங்கள் தலைக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறமா பாருங்கள், அந்த நாட்களே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரீசன் என்னன்னா, நம்ம எப்படி யோசிக்கிறோமோ நம்ம அதை அப்படியே நம்பிடுறோம். இது என்ன ஆகுதுன்னா, இந்த யோசிக்க திறனுக்குதுல, இந்த பேட்டர்னுக்குதுல இது நிறைய டைம் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துது. CBT, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இந்த தெரப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கரெக்டாக யோசித்தாலே போதும், நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அது சேஞ்ச் பண்ணுறது தான் CBTயோட வேலை. எப்படின்னா, நம்ம லாஜிக் அப்புறம் ரீசன் வச்சு யோசிச்சாலே போதும், நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோன்னு இந்த தெரப்பி சொல்கிறாங்க. இந்த CBTயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நம்ம நினைவுகள் இருக்குதுல, நம்மளோட மெமரிஸ், அது நம்ம அப்போ நடந்த அந்த விஷயத்துக்கோ இப்போ நம்ம அது யோசிக்கிறதுக்கோ ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்போ அந்த பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கும்போது அது நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன், நம்மளோட அபிப்பிராயம் தான் தவிர அது ரியாலிட்டி இல்லை. நம்ம மைண்டை அது நல்லா ஃபீல் பண்ணோன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல் பண்ணோன்னு அது ஆல்ட்ரு பண்ணி எடிட் பண்ணி நம்மளுக்கு பிரதிபலிக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு காமிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பையனுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அந்த பையன் என்ன நினைப்பானா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இந்த டைமெல்லாம் அதை பற்றி யோசித்து ரொம்ப நொஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுவான். இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோமே, அவன் கூட இந்த டைமில் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான். அந்த மெமரிஸ், அந்த நினைவுகள் பற்றி யோசித்து அவன் ரொம்ப துன்பப்படுவான். ஆனால் ரியாலிட்டியில் அவன் அவ்வளோ சந்தோஷமாகவே இருந்துக்க மாட்டான், அவ்வளோ ஒன்றும் சூப்பராக ஃபீல் பண்ணிக்க மாட்டான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற டைமில். ஆனால் என்னோடய மைண்டாக இந்த மாதிரி நீ நல்லா இருந்தேன்னு சொல்லி அவனை துன்பப்படுத்துது. அந்த மைண்ட் எப்படி நம்ம ஃபீல் பண்ணமோ அந்த மாதிரி அது யோசிக்கும். ஸோ நம்ம மெமரிஸ் நம்ம நம்பவே முடியாதுன்னு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடிருப்போம். ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன், இந்த மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாடிட்ட பிறகு நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் நம்ம மென்டல் ஹெல்த் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மூட் கூட ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாடுறதுனால நம்ம ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிடுவோமா. நம்ம இதை பற்றி யோசிக்காமல் நம்ம அந்த நிமிஷத்தில் அந்த நொடியில் வாழ்ந்துன்னு இருப்போம். இதுதான் வூவைன்னு சொல்கிறாங்க ஜப்பானீஸ் டேர்மில். அப்படின்னா ஆக்ஷன் எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன். நம்மளே நம்ம மறந்துட்டு இருப்போம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் நமக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதில்ல. ஆனால் எப்போயாச்சும் நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா நம்ம அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
மனிதன் வந்து இயல்பிலேயே ஒரு சோஷியல் பீங்காக இருக்கிறான். அப்படின்னா ஒரு சமூக உயிரினமாக தான் இருக்கிறான். ஸோ வந்து அவன் மற்றவங்கிட்ட அவன் ப்ராப்ளம் பற்றி இல்லை அவனுக்கு எது ரொம்ப பாதர் ஆகுதோ அதை பற்றி அவன் பேசும்போது அவனுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அவன் ஃபீலிங்ஸ்லேருந்து அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் நம்ம ப்ராப்ளம் பற்றி பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஜஸ்ட் அவங்கள்ட்ட பேசினாலே போதும், அது ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். அப்புறம் ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கும் அவனுக்கும் ஏற்படும். அப்புறம் மற்றவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுனால நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து வந்து அவங்களுக்கே வேறு கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குவாங்க, நம்மளுக்கே அது வேறு பர்ஸ்பெக்டிவாக இருக்கும். அப்புறம் சில ஜனங்க இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம லைஃப் பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க. இந்த மாதிரி ஜனங்கிட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நாமளே இந்த மாதிரி டைப் இருந்தால் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுகிறதுனால நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்ணுவோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.